நவராத்திரிக்கு 9 நாளைக்கு 9 சுண்டல் எடுத்து வச்சுருக்கேன். ஆக்சுவலி இது பொடி வந்து என்னென்னா முன்னாடியே பண்ணி வச்சுருவேன் நான். ஏன்னா அன்றைக்கி அவசரத்தில் வந்து டக்குன்னு நம்மளால் முடியாதுன்றதுனால ஒரு படி தொட்டா 100 படி தொட்டா 10 ஆகிடுன்றதுக்காக 9 நாள் 9 பொடி பண்ணி பாக்ஸில் வச்சுருவேன், பேர் எழுதி வச்சுருவேன். அப்பப்போ எடுக்க ஈஸியாக இருக்கும். ஃபஸ்ட்டு நாள் வந்து புதன்கிழமை ஸ்டார்ட் ஆகுது இல்லையா, புத பகவானுக்கு வந்து பச்சை பயிர் ரொம்ப விசேஷம். அதனால் அன்றைக்கி பச்சை பயிர் எடுத்துகிட்டுருக்கேன். அதுக்கு என்னென்னா கடலைப்பருப்பு, பெருங்காயம், கொஞ்சம் கசகசா, மிளகா, நல்லா எண்ணெய் எதுவுமே எண்ணெய் விடக்கூடாது. எண்ணெய் விடாமல் நல்லா வறுத்துட்டு இந்தமாரி மிக்சியில் பொடி பண்ணிக்கணும். வெறும் கடுகு உளுத்தம் பருப்பு தாளிச்சிட்டு இந்த பயிரை போட்டுடலாம். இந்த கருவேப்பிலை கூட உங்களுக்கு என்ன பண்ணலான்னு மொத்தமாக வாங்கி வச்சுட்டு கொஞ்சம் அலம்பி நல்லா ஆற்றுல உணர்த்திட்டிங்கன்னா கொஞ்சம் காஞ்சிடும். அதையும் இதில் போட்டு பண்ணிங்கன்னா அன்றைக்கி கருவேப்பிலை கூட போட வேண்டிய அவசியம் இல்லை. இல்லைன்னா கருவேப்பிலை தாளிக்கும் போது போடணும். தாளிக்கிறதுக்கு வந்து வெறும் கடுகு உளுத்தம் பருப்பு. 2 நாள் வியாழக்கிழமை குரு பகவானுக்கு, அதனால வெள்ளை கொண்டக்கடலை எடுத்துட்டுருக்கேன். இதுக்கு வந்து தனியா, கடலைப்பருப்பு, பெருங்காயம், மிளகா நல்லா எல்லாத்தையும் வறுத்துன்ட்டு பொடி பண்ணி வச்சுட்டோம்னா வெறும் கொண்டக்கடலை வந்து நல்லா தண்ணி விட்டு வேக வச்சு, ஆக்சுவலி வேக வைக்கும்போது உப்பு மஞ்சப்பொடியும் போட்டு வேக வச்சுட்டுருந்தோம். கடுகு உளுத்தம் பருப்பு தாளிச்சுட்டு கருவேப்பிலையும் போட்டுட்டு இந்த பொடியும் போட்டுடலாம். இது வந்து 2ஆம் நாள். 3ஆம் நாள் வந்து வெள்ளிக்கிழமை சுக்கிர பகவானுக்கு வந்து மொச்சை நல்லது. ஸோ மொச்சைக்கு என்ன பண்ணியிருக்கேன்னா உளுத்தம் பருப்பு, ஜீரகம், 2 மிளகா ஜாஸ்தியாக, பெருங்காயம் எல்லாத்தையும் நல்லா எண்ணெய் விடாமல் வறுத்துன்ட்டு பொடி பண்ணிட்டுருக்கேன். அதே மாதிரி தான் உப்பு மஞ்சப்பொடி போட்டு வேக வச்சுட்டு கடுகு உளுத்தம் பருப்பு போட்டு கருவேப்பிலை போட்டு இந்த பொடி போட்டு இது வந்து நெக்ஸ்ட்டு சனிக்கிழமை வந்து எள்ளு பகவானுக்கு வந்து எள்ளுருண்டை ஆக்சுவலாக ஸ்வீட் பண்ணுவேன். அதனால் குழந்தைகளுக்கு எள்ளுருண்டைனால பிடிச்சதுனால கார்ன் பண்ணியிருக்கேன். கார்ன் எப்படின்னா ஜீரகமும் கொஞ்சோண்டு மிளகா, இதுக்கு வந்து எப்படின்னா ஆம்ச்சூர் பொடி. அதாவது நான் என்ன பண்ணுவேன்னா ஆற்றுல இந்த உணர்ந்த மாங்காயை பொடி பண்ணி வச்சுட்டுருக்கேன், இல்லைன்னா கடையில் வாங்கிக்கோங்க. அந்த ஆம்ச்சூர் பொடி, ஜீரகம், மிளகா, ஜீரகத்தையும் மிளகா நல்லா வறுத்துன்ட்டு அந்த ஆம்ச்சூர் பொடியும் போட்டு கலந்து வச்சுருக்கேன். இதை வந்து உளுத்தம் பருப்பு தாளிக்கூடாது, வெறும் கடுகு மட்டும் தாளிச்சுட்டு இந்த பொடி போடணும். வேணும்னா கொஞ்சோண்டு கொத்தமல்லி போட்டுக்கலாம், இல்லை கேரட் போட்டுக்கலாம். இது கான்செப்ட்னா சனிக்கிழமை. இந்த ஞாயிற்றுக்கிழமை சூரிய பகவானுக்கு வந்து வெள்ளை காராமணி எடுத்து வச்சுருக்கேன். இது வந்து ரொம்ப நேரம் ஒரு விசில் விட்டால் போகிறோம், ரொம்ப சீக்கிரம் குழஞ்சிரும். ரொம்ப பாருங்கள், இதாகக்கூடாது, ரொம்ப குழஞ்சா நல்லா இருக்காது. இதுக்கு வந்து என்ன பண்ணியிருக்கேன்னா பொட்டுக்கடலை, மிளகா, பெருங்காயம் நல்லா வறுத்துன்ட்டு பொடி பண்ணியிருக்கேன். கடுகு உளுத்தம் பருப்பு கொஞ்சம் கருவேப்பிலை போட்டு இது பண்ணியிருக்கேன். அடுத்து வந்து சந்திர பகவான் திங்கக்கிழமை சந்திர பகவானுக்கு வந்து வெள்ளை பட்டாணியில் 2 இருக்குது, பச்சை ஒன்று, வெள்ளை ஒன்று. வெள்ளை வாங்கிங்க, விசேஷம் அன்றைக்கி சந்திர பகவானுக்காக. அதுக்கு என்ன பண்ணியிருக்கேன்னா கொஞ்சோண்டு வேர்க்கடலை, உளுத்தம் பருப்பு, பெருங்காயம், மிளகா நல்லா வறுத்துன்ட்டு பொடி பண்ணியிருக்கேன். அதை வந்து கடுகு உளுத்தம் பருப்பு தாளிச்சுட்டு போட்டு பண்ணியிருக்கேன். அடுத்து செவ்வாய்க்கிழமை வந்து ரெட்டு கலர் செவ்வாய்க்கு வந்து அதனால் வந்து 2 காராமணி போட்டிருக்கேன். ஆக்சுவலாக ரொம்ப வயசானவாள் எங்கள் காலத்தில் வருவா, அதனால் நான் 2 போட்டிருக்கேன். இல்லைன்னா ராஜ்மா வந்து ரொம்ப நல்லது. ஆக்சுவலாக அது இன்னும் அதோட ரொம்ப உடம்புக்கு நல்லது இது. அதனால் பிடிக்காது அப்படின்னா ரொம்ப வந்து கேஸ் ஜாஸ்தியாக இருக்கும், ரொம்ப கஷ்டமாகும்னு சொல்லிட்டு நான் 2 காராமணியாக போட்டுருக்கேன். எது வேணாலும் போட்டுக்கலாம். இதுக்கு என்ன பண்ணியிருக்கலாம், துவரம்பருப்பு, தனியா, மிளகா, கொஞ்சம் பெருங்காயம் எல்லாத்தையும் நல்லா வறுத்து பொடி பண்ணிவிட்டு இதேமாதிரி கடுகு உளுத்தம் பருப்பு தாளிச்சுட்டு கருவேப்பிலையும் தாளிச்சுட்டு பண்ணுறது. அடுத்தது புதன்கிழமை திருப்பி வருது. புதன்கிழமைக்கு இது பச்சை பயிர் அன்றைக்கி பண்ணியாதனால இன்றைக்கி கடலைப்பருப்பு இல்லை பாசிப்பருப்பு 2மே பண்ணலாம். அதுக்கு என்ன பண்ணியிருக்கேன்னா இஞ்சி, பச்சை மிளகா, கருவேப்பிலை நல்லா பொடி பண்ணிடணும். பொடி பண்ணிவிட்டு இந்த கடலைப்பருப்பு வேக வைக்கிறது மட்டும் குக்கரில் வைக்கக்கூடாது, ஓப்பனாக இதில் வச்சு கொஞ்சோண்டு எண்ணெயும் உப்பு மஞ்சப்பொடி போட்டு வச்சோம்னா குழஞ்சி வெளில வராது, பொங்கி வராது. அது வந்து கடலைப்பருப்பு. இது வந்து வேணும்னா கொஞ்சோண்டு லெமன் புழிஞ்சிக்கலாம். அடுத்தது வந்து திருப்பி வியாழக்கிழமை குரு பகவானுக்கே வரனால இந்த கொண்டக்கடலை வச்சுருக்கேன், சிவப்பு கொண்டக்கடலை. இதுக்கு என்ன பண்ணியிருக்கேன்னா கொஞ்சம் எள்ளு, துவரம்பருப்பு, உளுத்தம் பருப்பு, கடலைப்பருப்பு, தனியா எல்லாமே கொஞ்சம் போட்டுட்டு மிளகா காரத்துக்கு பெருங்காயம் போட்டு வறுத்து பொடி பண்ணி இதை பண்ணியிருக்கேன். இது 9 நாளைக்கு. நான் வந்து ரொம்ப எங்கள் இடத்துல வயசானவா வரதுனால நான் தேங்காயே சேர்க்கலை. நீங்கள் உங்களுக்கு தேங்காய் மேலே போட்டால் ரொம்ப நல்லாயிருக்கும். சப்போஸ் தேங்காய் சேர்க்காத என்ன பண்ணுவேன்னா இறக்கும் போது ஒரு ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் விட்டுருவேன். எல்லாத்துக்குமே கான் தவிர மிச்சம் எல்லாத்துக்குமே கொஞ்சம் தேங்காய் எண்ணெய் விட்டுருவேன். கானுக்கு வந்து கொஞ்சோண்டு வெண்ணெய் போடுவேன். அது வந்து இல்லை உங்களுக்கு என்ன பண்ணலான்னா அரைக்கும் போதே இது கிடச்சிதுன்னா கொப்பரை கிடச்சின்னா கொப்பரையை போட்டு வச்சிட்டிங்கன்னா இன்னும் வேலை வேணா 9 நாள் காத்தாலும் டைம் இருக்குது, அவசரத்தில் டைம் இருக்காது தேங்காய் திருவிண்டெல்லாம் பண்ணுறதுக்கு. ஸோ கொப்பரையை போட்டு கூட நீங்கள் வந்து அரைச்சி வச்சுட்டிங்கன்னா பண்ணுறது ஈஸி. 10ஆவது நாள் என்ன பண்ணுவேன்னா எல்லாத்தையும் ஒரு பிடி எடுத்து வச்சுட்டுருப்பேன். அது எல்லாம் கலந்து மிக்சட் சுண்டெல்லாம் பண்ணிவிட 10ஆம் நாள் பொடி கூட அதேமாதிரி இந்த பொடி நல்லாயிருக்கும். அந்த 9ஆம் நாள் பண்ண பொடி இருக்கும், அந்த பொடி நல்லாயிருக்கும். இல்லை மிச்சம் என்ன இருக்கோ எல்லாத்துக்கும் ஒரு ஸ்பூன் பொடி போட்டு பண்ணி பாருங்கள், அது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். உங்களுக்கு பெருங்காயம் ரொம்ப தூக்கலாக வேண்டான்னு தோணித்துனா கொஞ்சோண்டு ஓமம் சேர்த்துக்கலாம். ஏன்னா எல்லாமே வந்து கொஞ்சம் கேஸ் இருக்கிறதுனால கொஞ்சம் வந்து ஓமம் சேர்த்துக்கோங்க. இன்னொன்று என்னென்னா முன்னாடி பிளான் பண்ணிவிட்டு நைட்டு எல்லாமே 8 மணி நேரம் ஊறணும். ஊற வச்சு நல்லா அலம்பிட்டு ஒரு பாக்ஸில் மூடி வச்சிட்டிங்கன்னா நல்லா முளை கட்டிக்கும். அது இன்னும் உங்களுக்கு வந்து ஆக்சுவலாக இது வந்து வின்டர் ஸ்டார்ட் ஆகிறதுனால
நல்ல உங்களுக்கு நிறைய ப்ரோட்டீன் விட்டமின்ஸ் தேவைப்படும். அதுக்கு வந்து இன்னும் அது முளை கட்டி பண்ணால் கேஸும் ஆகாது, உடம்புக்கும் ரொம்ப நல்லது. அது என்னென்னா கொஞ்சம் ஸ்ரத்தையாக முன்னாடியே பண்ணணும். டைம் இருந்தால் பண்ணி வைக்கலாம். காத்தால ஊற போட்டுட்டு நைட்டு நல்லா வடிகட்டி வச்சுட்டு அடுத்த நாளைக்கு யூஸ் பண்ணோம்னா முளை கட்டி சூப்பராக இருக்கும் பண்ணுறதுக்கு. 9 நாள் இந்த சுண்டலை கண்டிப்பாக பண்ணி அம்பாளுக்கு நைவேத்தியம் பண்ணிவிட்டு கொடுங்க. குழந்தைகளுக்கு வரவா யார் எந்த குழந்தை யார் வந்தாலும் கொஞ்சம் கொஞ்சமாக கொடுத்துருங்க, ரொம்ப நல்லது. சனிக்கிழமை அன்றைக்கி இந்த இது பண்ணலாம். ஆக்சுவலாக ரொம்ப நல்லது. இந்த கருப்பு உளுந்து முழுசாக கிடைக்கிறது பாருங்கள், இதே ஊற வச்சுட்டு நான் வேக வைக்கும்போது பார்த்துக்கணும், ரொம்ப குழையாமல் வேக வச்சுட்டு பண்ணலாம். இதுவும் நான் நல்லா பண்ணலாம். சில நாளைக்கு வந்து கொள்ளும் பண்ணலாம். ஏதாவது ஒரு சுண்டல் உங்களுக்கு பிடிக்கல அப்படின்னா இந்த கொள்ளு அதே மாதிரி ஊற வச்சுட்டு இது ஒரு குக்கரில் வைக்கலாம், ஒரு விசில் வச்சு பண்ணலாம். இதுமாதிரி இது வந்து நவராத்திரிக்குன்னு இல்லை, ஜென்ரலாகவே வந்து குழந்தைகளுக்கு பண்ணி கொடுக்க நல்லது. இது பேப்பரில் எழுதி வச்சுருக்கேன் பாருங்கள், உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். நீங்கள் இது இந்த மாதிரி எடுத்து பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுருந்தீங்கன்னா அன்னைக்கு பண்ணிடலாம்.